காசாவில் 15 மாதங்களுக்கு மேல் கேட்டு வந்த குண்டு சப்தம் ஒரு வழியாக ஓய்ந்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஞாயிறு மதியம் 2:45 மணி அளவில் அமலுக்கு வந்தது. இதன் மூலம் சுமார் 47,000 பேரை காவு வாங்கிய இஸ்ரேல் காசா போர் இப்போதைக்கு முடிவுக்கு வந்துள்ளது. ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் 33 பிணைய கைதிகளையும் இஸ்ரேல் 737 பேரையும் விடுவித்துள்ளது. போருக்கு பின்னர் வடக்கு காசா பகுதியில் சிதிலமடைந்த கட்டட குவியலுக்கு மத்தியில் கூட்டம் கூட்டமாக மக்கள் செல்லும் காட்சிகள் பார்ப்போர்களை மனமுடையச் செய்கிறது. போரால் ஏற்பட்ட இழப்புகளை தாண்டி உயிராவது மிஞ்சியதே என போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்று காசா மக்கள் வீதிகளில் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை வீதிகளில் கூடி கொண்டாடினர். போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து வீதிகளில் மக்களுக்கு மத்தியில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் திறந்தவெளி வாகனத்தில் பயணித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். போரால் வாழ்வாதாரத்தை இழந்திருந்த பாலஸ்தீனிய மக்கள் போர் நிறுத்த செய்தியை கேட்டு ராணுவ வாகனத்தின் மீது ஏறி கோஷமிட்டு கொண்டாடினர். கூட்டம் கூட்டமாக மக்கள் வீதிகளில் இறங்கி தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிலையில் போர் நிறுத்தத்தை காசா எல்லையில் வசிக்கும் இஸ்ரேலிய மக்களும் வரவேற்றுள்ளனர். தற்போது காசாவில் நிலவும் அமைதி தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. குண்டு சப்தத்தையும் அழுகை சப்தத்தையும் மட்டுமே கேட்டு வந்த காசா மக்கள் இனியாவது சிரிப்பு சப்தத்தை கேட்கட்டும்.